ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சூப்பரா பளபளன்னு சில்வர் ஜுவல்லரி எல்லாமே வந்து நம்ம செஞ்சிடலாங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து ஆன்லைன்ல என் தங்கச்சி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தா. நாங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா? அப்போ வந்து சனாசாரோட கொலுசெல்லாம் பார்த்துட்டு சரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீ வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நாங்க அன்னைக்கு யூஸ் பண்ணோம். அது வந்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த லிக்விடை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம போட்டுக்கணும். கண்ணாடி பவுலாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கண்ணாடி பவுலில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னொரு பவுலில் கொஞ்சம் சோப் வாட்டர் இந்த மாதிரி நாங்கள் எடுத்து வச்சிருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லிக்விட்குள்ளே கொலுசோ ஏதோ ஒன்று வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து விட்டாலே போதுங்க. அந்த அளவுக்கு வச்சிட்டாலே வந்து கரெக்டாக சூப்பராகவே வந்து அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து சோப் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு, நம்ம கையில் டச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து காட்டியிருக்கேன். அப்படி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா பின்னாடி வீடியோவில் நல்லாவே வந்து புரியும். குழந்தைங்களோட கொலுசு ரொம்பவே புத்தம் புதுசு மாதிரி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து மொத்தமாகவே 2 கொலுசுக்கும் சேர்த்தியே வந்து ஒரு 7 மினிட்ஸ் சம்திங் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு. இந்த கொலுசு வந்து அம்மாவோட கொலுசு. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி. அதே வந்து ரொம்ப பளபளன்னு ஆயிடுச்சு. எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்தது. அதனால் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு டக்குன்னு வந்து போட்டுக்கலாம். நல்லா புதுசு போட்ட மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இது ப்ரமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாதுங்க. நாங்கள் வந்து வீட்டில் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படிங்கிறக்காக தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி குழந்தைங்களோட கொடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே வந்து போட்டு பார்த்தோம். அதுவுமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி பளிச்சுனே ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆன கொலுசுமே வந்து சூப்பராக வந்து வந்திருந்ததுங்க. நல்லா வந்து புதுசாக வெள்ளி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம உள்ளே டிப் பண்ணி முடிச்சுட்டு எடுத்த உடனே அந்த அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகி கடையில் வந்து வெள்ளி வாங்கும்போது இருக்கும் இல்லைங்களா, ஒரு மாதிரி கலரில் அந்த மாதிரி இருக்கும். நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். அதை இன்னும் பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க. அதை வந்து பின்னாடி வீடியோவில் நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன், பார்த்துட்டே வாங்க. மெயினாக என்னென்னா, நம்ம இந்த லிக்விட்குள்ளே ரொம்ப நேரம் வந்து கொலுசு வெள்ளி பொருள் எதுவுமே வந்து நம்ம ஊற வச்சிடக்கூடாது. அதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாகவே வந்து வருது. இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணன லிக்விட்குள்ளே போட்ட வெள்ளிக்கும் போடாமல் இருக்கிற வெள்ளிக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா? கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். என்ன அப்படின்னா, அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொலுசில் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ட்டு. புது கொலுசு வாங்கும்போது கடையில் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக வெள்ளி வாஷ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரஷ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுற சோப் லிக்விட் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டுங்க. இல்லைனா சோப்பாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்க அழுக்கு எல்லாமே வந்து நல்லா ஊறி இருக்கும். அது எல்லாமே பளிச்சுன்னு க்ளீனாகி வந்துடும். ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உள்ள டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து சோப்பில் வந்து சோப் வாட்டரில் வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறது தான். செஞ்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிரும். அதனால தான் நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா செய்கிறோம். என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திருநீர் இருக்குது இல்லைங்களா, விபூதி, அதை வந்து லைட்டாக இப்படி அதே ப்ரஷில் வந்து டிப் பண்ணி நல்லா கொலுசு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பளிச்சுன்னு தேய்ச்சி எடுத்துட்டாலே போதுங்க. இப்போ பாருங்கள் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஷாக்கிங் ரிசல்ட்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து லைவாக அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியுது. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் ஆன்லைனில் வந்து கண்டிப்பாக இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இதோட பேர் என்ன அப்படின்னா சில்வர் டிப் அப்படின்ட்டு இருக்கும். சில்வர் டிப் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே இது வருது. அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதை வாங்கிட்டு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாங்க. நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து அதோட கலர் வந்து மாறிடும். இதே மாதிரியே வந்து இருக்காதுங்க. அதுவுமே வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு தடவை நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு தடவை செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இதை ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு அழுத்தி தேய்ச்சி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம அழுக்க ரிமூவ் பண்ணி பளிச்சுனாக்கிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.